ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பெறை போலுனை எய்த்தனை நந்தி மகந்தனை ஞானக் கொழுந்தனை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. இந்த உலகில் உள்ள அனைத்து தமிழ் பேசும் நல்லுள்ளங்களுக்கும் இந்த காணொலியை காணும் உங்களுக்கும் ஆஸ்ட்ரோராஜின் இனிய வணக்கங்கள். வாழ்வியல் என்ற தலைப்பில் திருமூலர் அருளிய வைத்திய சாரம் என்ற நூலிலிருந்து பாடல்களும் பதிவுகளும் சார்ந்த தகவலை காணொலிகளாக கொடுத்து வந்து கொண்டிருக்கிறோம். அதில் இன்று பாடல் எண் 51 முக்குணம் அறிந்திடில் என்ற தலைப்பில் பித்தம் அடங்கினால் பேசாதே போய்விடு, ஏந்திய ஐயம் எலும்பிடில் கிட்டாதே, ஏந்திய வாதம் எலும்பில் மருந்து செய், ஏத்திர் மூன்றின் இயல்பை அறிந்தீடே என்று பாடலை முடித்துள்ளார். நோயாளிக்கு பித்தம் அடங்கியிருந்தால் அவருக்கு வைத்தியம் செய்யாதே, வைத்தியம் செய்தாலும் அவர் பிழைக்க மாட்டார். கபம் எலும்பினால் மருந்துகள் உள்ளே போகாது, வாதம் எலும்பி ஓடினால் வைத்தியம் பார்க்கலாம். முறையாக 3 குணத்தையும் முழுமையாக அறிந்து வைத்தியம் செய்திடல் வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். அடுத்து பாடல் எண் 52 3 நாடிகள் தளர்ந்தால் அறிந்திடும் 3 அடங்கியே முற்றிலும், அறிந்து மிக ஓடிலும் எய்தாது சாவுதான், பரிந்து நல் தாது பற்றற்று கீழ் நோக்கில், மறிந்தே உயிர் சென்று மரளி கைப்புக்குமே என்று பாடலில் முடித்துள்ளார். 3 நாடிகளின் செயலை முறையாக அறிந்து கொள்ள வேண்டும். 3 வகையான நாடிகளும் மெதுவாகவும் சமமாகவும் மிக வேகமாகவும் மேல் நோக்கி எழும்பினால் நோயாளி இறக்க மாட்டான். 3 நாடிகளும் தளர்ந்து கீழ்நோக்கி அழுந்தினால் நிச்சயம் இறந்து விடுவான் என்று நாடிகள் சார்ந்த தகவல் மூலம் ஒரு மனிதனின் இறப்பை தெள்ளத் தெளிவாக அறிந்து நமக்கு சொல்லிவிட்டு சென்றிருக்கிறார்கள். அடுத்து மகாதோஷம் என்ற தலைப்பில் பாடல் எண் 53 புக்கி உந்தி இருக்கை பெருத்த ஒரு விரல், எக்கி உயரம் எலும்பிடில் மகாதோஷம், அக்கிய உந்திதான் ஆதாரம் வாயுவிற்கு, வைக்கும் தளமென்ன வகுத்து உரைத்தார் வகுத்தனர் தாது இதே என்று பாடலை முடித்துள்ளார். நோயுற்றவரின் உந்தியில் அதாவது தொப்புளில் ஒரு விரல் வைத்து அழுத்தி பார்த்தால் மிக வேகமாக எலும்பி ஓடினால் அதற்கு மகாதோஷம் எனப்படும். ஏனென்றால் உந்தியே வாயுவிற்கு ஆதாரமாகும். மேலும் தச நாடிகளின் இருப்பிடங்களில் ஒரு இடமாக உள்ளது என்பதை நமது முன்னோர்கள் முறைப்படுத்தி நமக்கு தெளிவுபட கூறியுள்ளார்கள். அடுத்து பாடல் எண் 54 தச நாடிகளில் இறப்பிடம் தாது முறைகள் தனித்த குறிச்சந்து ஓதொரும் காமியம் உந்தி நடுமார்பு காது நெடுமூக்கு கண்டம் கரம் புருவம் போதொரும் உச்சி புகழ்பத்தும் பாத்திடே என்று பாடலை முடித்துள்ளார். தசநாடிகள் எங்கு உள்ளது என்பதை முறையாக கூறுகிறேன் கேள். குதம் என்னும் மளவாய், குய்யம் எனும் பாக்குறி, உந்தி என்னும் தொப்புள், நடு மார்பு, காது, நெடு மூக்கு, கண்டம், கை என்னும் கரம், புருவ மையம், தலை, உச்சி போன்ற இடங்களில் தசநாடிகள் இருக்கின்றன என்பதை கவனத்தில் வைத்துக்கொள். அடுத்து பாடல் எண் 55 இறப்பும் இறப்பு இன்மையும் பார்க்கில் தசநாடி பதைப்புண்டாய் நின்றிடில், ஏற்கில் சில நாள் இருப்பான் இறந்திடான், காக்கிடும் காமியம் கலன்று கழிந்தோடில், ஆர்க்கில் யமனுலகம் அடைவது உண்மையே. தசநாடிகள் அடங்காமல் குதித்தால் மரணம் உண்டாகாது. சில நாட்கள் பூமியில் இருப்பான். மேலும் காமியம் என்று சொல்லப்படும் குய்யத்தில் நாடி நடை சுழன்று இருக்குமானால் மரணத்திலிருந்து நிச்சயம் தப்ப முடியாது என்பது உண்மையாகும் என்று பாடல் சார்ந்த தகவலை தெளிவுபட கூறியுள்ளார். சரி நண்பர்களே, மற்றும் ஒரு பதிவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு நண்பன் எம் ராஜரத்தினம். வணக்கம் நண்பர்களே.